பாரதியார் உலக பொது சேவை நிதியத்தின் சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. திருநெல்வேலி பாரதியார் உலக பொது சேவை நிதியத்தின் சார்பில் மகளிர் தின விழா மற்றும் சிறந்த சாதனை பெண்மணிகளுக்கான விருது வழங்கும் விழா நெல்லை நகரம் லிட்டில் பிளவர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து நடைபெற்றது. பாரதியார் உலக பொது சேவை நிதிய தலைவர் மற்றும் லிட்டில் பிளவர் கல்வி குழும தலைவர் கல்வியாளர் மரியசூசி தலைமை தாங்கினார். பாரதியார் உலக பொது சேவை நிதிய பொதுச் செயலாளர் முனைவர் கவிஞர் கணபதி சுப்பிரமணியன் அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக மாவட்ட நிரந்தர மக்கள் நீதிமன்ற மாவட்ட நீதிபதி சமீனா கலந்து கொண்டு சாதனை பெண்மணிகளுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டினார். இலக்கியத்துறையில் தமிழ்ச்செம்மல் விருது பெற்ற எழுத்தாளர் பால சரஸ்வதி, கல்வித்துறையில் ராணியண்ணா அரசு மகளிர் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் முனைவர் மைத்திலி, அரசு துறையில் அறங்காட்சியக காப்பாற்றிய சிவசத்தியவள்ளி, மருத்துவத்துறையில் வெற்றி பல் மருத்துவமனை மருத்துவ நிபுணர் டாக்டர் காஞ்சனா சுரேஷ், நிர்வாகத்துறையில் அருணா காஜோக்கர் நிர்வாக இயக்குநர் பேராசிரியர் முனைவர் சொர்ணலதா அருணாச்சலம் ஆகியோரின் பணிகளை பாராட்டி சிறந்த சாதனை பெண்மணி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்வில் பாரதியார் உலக பொது சேவை நிதிய துணை செயலாளர் கவிஞர் முத்துசாமி, முன்னாள் உதவி ஆட்சியர் தியாகராஜன், சுத்தமல்லி திருவள்ளுவர் கழக தலைவர் சொக்கலிங்கம், கவிஞர் சக்தி வேலாயுதம், கவிஞர் சேச பிரபு, தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மைய செயற்குழு உறுப்பினர் புன்னைச்செழியன், கவிஞர் சுப்பையா, சமூக ஆர்வலர் சுரேஷ் அஸ்வின், முன்னாள் காவல்துறை உதவி ஆய்வாளர் தளவாய் மாடசாமி மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். நிறைவாக பாரதியார் உலக பொது சேவை நிதிய பொது நிதியாளர் கவிஞர் பாப்பாக்குடிரா செல்வமணி நன்றி கூறினார். நிகழ்ச்சிகளை தூய தமிழ் பற்றாளர் கவிஞர் சிவ செல்வமாரிமுத்து தொகுத்து வழங்கினார்.